ஹலோ ஹோமீஸ்! இன்னைக்கு தனுஷ் நடிச்ச இட்லி கடை படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, தனுஷோட அப்பா ஒரு பெரிய இட்லி கடை வச்சிருக்காப்ல. அதுதான் அந்த வில்லேஜ்லேயே மவுசான இட்லி கடை. ஸோ அங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் தனுஷ ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு அனுப்புறாப்படி. தனுஷ் பேங்காக் போயிட்டு, அங்க நல்லா வேலை செஞ்சு, ஸோ அங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. இந்த நேரத்துல ஓனரே அவரு பொண்ண குடுத்து, "கல்யாணம் பண்ணிக்கோப்பா" அப்படின்ற அளவுக்கு தனுஷ் ஒரு நல்ல குரோத்த கம்பெனிக்கு குடுக்குறாப்படி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ட்விஸ்ட். ஒரு டிசாஸ்டர். அவரு சொந்த ஊருக்கு வந்தே ஆகணும் அப்படின்றதுனால அவரு திரும்பி வராரு. திரும்பி வந்துட்டு, அங்க போனாரா இல்லையா? இல்ல இங்கேயே இருந்தாரா? அப்படின்றது தான் இந்த இட்லி படத்தோட ஒன்லைன். ஸோ போன ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதில ஸ்பாய்லரோட சொன்னேன். ஃபுல் கதையும் சொல்றேன் அப்படின்ற மாரி சொன்னீங்க. எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியும், சொல்ல வரும். ஸோ இந்த படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு படத்த போய் பார்த்துருங்க. படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் வருதா? 2 பேரும் சேம் மீட்டர்ல இருக்கமா? அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ எனக்கு புடிச்சது, பிடிக்காததெல்லாம் நான் இந்த அப்படியே வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட்டு. கேஸ்ட்டு பார்த்திபன், நித்யா மேனன், அருண் விஜய், இளவரசு, அப்புறம் அந்த ஏஜென்டினா, அப்புறம் மெய்யழகன்ல வந்த ஒரு லேடி, எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாருமே ஓகே தான். நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு நித்யா மேனனோட ரொமான்ஸ் காட்சிகள்லாம் ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ எனக்கு நித்யா மேனனோட ஆக்டிங் மட்டும் ரொம்ப இதுல ஃபேவரைட். அப்புறம் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரி பெருசா ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன கதை இருக்கு? ஸோ இதுல மெசேஜ் என்னன்னா, அப்பா, அம்மா கூட இருங்க. அப்பா, அம்மா வயசானதுக்கப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்றது தான் மெசேஜ் மாரி. நம்ம அதுக்கு தான் ஆசை. நம்ம சென்னையில இருப்போம், பெங்களூர்ல இருப்போம், ஹைதராபாத்ல இருக்கோம். வர முடியுமா? இந்த 2 நாள் லீவுக்கே வந்துட்டு போக யோசனையா இருக்கு. தீபாவளி லீவுக்கு வரணுமா? அப்படின்ற அளவுக்கு கிழியுது பேண்ட்டு. ட்ரெயின்ல போய் கஷ்டமா தான் இருக்கு. நமக்கு உள்ளூர்லயே இருக்கணும்னு தான் ஆசை. நமக்கு ஜோரா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா, அந்த மாரி அமைய வாய்ப்பில்ல மிஸ்டர் தனுஷ். ஏன்னா, அவரு தான் இந்த படத்தோட டைரக்டர். வில்லேஜ்ல இருக்கவங்களலாம் ரொம்ப தங்கமானவங்க. ரொம்ப டீசென்ட் ஃபெலோஸ் அப்படின்ற மாரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. வில்லேஜ்ல இருக்கவங்க ரொம்ப மோசமானவங்க. கிழிச்சிருவானுங்க. வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அதே மாரி வில்லேஜ்ல இந்த எல்லாருமே அக்கம் பக்கம் பங்காளி அந்த மாரிலாம் வரும். ஸோ இட்ஸ் அபௌட் த கேஸ்ட் ஹூ ஆர் யூ அப்படின்ற மாரி தான் மீட்டர் ஆகும். ஸோ நீ யாருன்றத பொறுத்து தான் அந்த மரியாதை, மதிப்பு, பாசம், நேசம் எல்லாமே வரும். ஸோ அதையும் நான் ஒத்துக்கல. வில்லேஜ்ல இருக்கவங்கலாம் ரொம்ப பாசமானவங்க, ஜென்யூன் கைஸ். அப்புறம் ஒருத்தனுக்காண்டி ஊரே திரண்டு வரதெல்லாம் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதையும் ஏத்துக்க முடியல. சரி. அருண் விஜய்க்கு வருவோம். ஆக்சுவலா அருண் விஜய் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. குட் ஆக்டிங் தான். ஆனா ஏன் இந்த கதைய சூஸ் பண்ணாருன்னு தெரியல. அது அருண் விஜய்ட்ட தான் கேட்கணும். ஆ ஏன்னா ஈகோ கிளாஷ் வரும்போது, வில்லன் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்கான் அப்டின்னா, அவன் அந்த ஈகோயிஸ்டிக்லயே தான் இருக்கணும். அவன் அத திருந்துறது டக்குனு ஒரு கிளைமாக்ஸ் சீன்ல திருந்துறது அன்பிலீவபிள், நாட் பிலீவபிள். அத ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு 2 எக்ஸாம்பிள்னா பாஷா படத்துல ரகுவரன். வில்லனாவே இருப்பான். ஈகோவா தான் இருப்பான். அதிலேயே தான் சாவான். நீலாம்பரி கேரக்டர் வில்லனா தான் இருப்பாய்ங்க. அதிலேயே தான் சாவாய்ங்க. சிங்கம் படத்துல பிரகாஷ் ராஜ் ரோலும் அப்படிதான் இருக்கும். வில்லனா இருப்பான். அதிலேயே தான் நிற்பான். நீ ஒரு ஃப்ரேம்ல நான் சொல்லி மெசேஜ் பண்ணி திருத்துறேன்றது ஒத்துக்கவே முடியாது. அவன் திருந்துறான்னா, அதுக்கேத்த ஸ்க்ரீன் டைம் குடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் குடுக்கணும். அதெல்லாம் இல்லவே இல்ல. ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. எனக்கு நித்யா மேனன் கேரக்டர் புடிச்சிருந்தாலும், ஸோ அவங்க என்ன எஜுகேஷனு? இப்ப தனுஷ் படிச்சு வேலைக்கு போய்ட்டாரு. அங்க போய் வேலை செய்றாரு. ஓகே. இப்ப நித்யா மேனனுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கமு? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? எதுவுமே காமிக்கல. அதே மாரி ஆ ஷாலினி பாண்டே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா காட்டுறாங்க. ஸோ பணக்கார வீட்டு பொண்ணு எப்படி இருக்கும்? அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு தெரியல. பார்த்துருக்காங்களா இல்லன்னு தெரியல. ஒரு ஆட்டிட்யூட் இருக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு? அந்த பொண்ணு கம்பெனில என்ன ரோலு? சரி தனுஷ் வேலை பார்க்குறாரு. சரி தனுஷ் என்ன ரோலு? சைபர் செக்யூரிட்டினா அப்ப சாக் டீம் இருப்பானுங்க. வெப் டெவலப்மென்ட் இருக்கும். ஃப்ரண்ட் எண்டா, பேக் எண்டா அப்படின்னு இருக்கும். காமிக்கல. ஐடில டொமைன் என்ன? ஆப்பரேஷனா? இல்ல பிசினஸ் அனாலிசிஸ்ட்டா? எதுவுமே காமிக்கல. சும்மா அவரு வராரு. 15% குரூப் குடுத்துட்டாரு. அவரு ரொம்ப லெவல்ல இருக்காருன்னா, அது எப்படி நம்ப முடியும்? ஒரு கன்வின்சிங்கா காட்டணும்ல. அவரு இந்த ரோல்ல இருக்காரு. இதுல ஸ்கில்டு பெர்சனு. அந்த மாரிலாம் காமிக்கணும்ல. நம்மள 1008 கேள்வி கேட்கறாங்கல்ல. இன்டர்வியூ போனா என்னென்ன அது இதுன்னு போட்டு அடிக்கிறாங்கல்ல. ஸோ தனுஷ் சும்மா அப்படியே வராரு. 15% குரோத்து அது இதுன்னு காட்டுறாய்ங்க. நாட் கன்வின்சிங். ஓ! இந்த மாரி 1008 ஓட்ட இருக்கு. நான் சொன்னா அந்த படத்த அடிச்சுக்கிட்டே இருப்பேன்.
ஸோ, அதனால நான் அடிக்க விரும்பல. இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி அப்படின்னு நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். வேற ஏதாவது விட்டுட்டேன்னா, ஆ தெர்ல. விட்டிருந்தாலும் பெருசா பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவ்வளோதான் கத. ம். இந்த படத்துல வந்து ஒரு டயலாக் வரும். எனக்கு ரொம்ப புடிச்ச டயலாக் என்னன்னா, அவன் வந்து நீ எவ்வளோ தூரம் அவன வந்து தொரத்தி ஏன்னா அருண் விஜய்க்கும், தனுஷ்க்கும் ஒரு கிளாஷ் மாரி போயிட்டுருக்கும். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, "நீ அவன ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவன் நல்லவன். அவனுக்கு டெம்பர்மென்ட் இருக்கு. செம்ம பேஷண்டான பெர்சன். அதனால தான் அவன் வந்து நிக்கிறான். அதுக்கு மேல அவன் ரொம்ப நல்லவன்." அப்படின்னு சொல்லுவாய்ங்க. ஸோ இந்த படத்த பார்க்கணும்னா, ரொம்ப டெம்பர்மென்ட்டா இருந்தீங்கன்னா போய் பாருங்க. ஆ எப்படி சொல்றது? ம். இப்போ பசங்களோட போனா, கண்டிப்பா எவனா ஒருத்தன் தான் இந்த படத்துக்கு சஜெஸ்ட் பண்ணியிருப்பான். சஜெஸ்ட் பண்றவன 4 பேர் போட்டு அடி அடின்னு அடிப்பானுங்க. "நீ தான் ஏத்திட்ட இந்த படத்துக்கு தேவையில்லாம" அப்படின்னு அடிப்பானுங்க. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த ஐடில இந்த சேல்ஸு, இந்த ஆப்பரேஷனு இதெல்லாம் ஒரு 5, 6 நாள் சரியான அடி வாங்கிட்டு, ஓ 2 நாள் லீவுக்கு பீஸ நோக்கி போகலாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த படத்துக்கு போக வேணாம். பீஸ் கெடைக்காது. உங்களுக்கு இன்னும் டிப்ரஷன் தான் ஆகும். அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இல்ல நான் என் ஆளோட போறேன், என் கேர்ள் ஃபிரெண்டோட போறேன், பெஸ்டியோட போறேன் அப்படின்றவங்க இந்த படத்துக்கு போலாம். உங்களுக்கு என்னடா பேசிட்டு தானடா இருப்பீங்க அங்க போயிட்டு, படத்த ஏன்டா பார்க்க போறீங்க? ஸோ அவங்கள மாரி ஆட்கள் வந்து கண்டிப்பா இந்த படத்த போய் பாருங்க. இந்த படத்த ஓட வைங்க, ஆதரவு குடுங்க. மித்தவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா ஓடிடில வரும். ஓடிடில வரும்போதே நீங்க 2எக்ஸ், 3எக்ஸ்ல போட்டு பார்க்குற மாரி தான் இருக்கும். ஆனா ஒரு 30 நிமிஷம் இந்த படத்துல ரொம்பவே நல்லாருக்கும். அத நான் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு, நித்யா மேனன் வந்ததுக்கப்புறம் அந்த ஹோல்டு நல்லாருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நல்லாருக்கும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆ 30 டூ 16 மினிட்ஸ்க்கு வந்து அந்த பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். மித்தபடி இந்த படத்துல பெருசா ஒண்ணுமே இருக்காது. பார்க்க வேணாம். இல்ல நான் பார்ப்பேன்னா, ஓகே. நான் சொன்னத பார்த்தா கேர்ள் ஃபிரெண்டோட போனியா ஓகே. பெஸ்டியோட இல்ல வந்து நான் இப்ப தான் அவங்க கன்வெர்ட் பண்ண போறேன் என் கேர்ள் ஃபிரெண்டா அப்டின்னா, ஐ சஜெஸ்ட் திஸ் மூவி டூ யூ வாட்ச். ஸோ தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பா நல்லாருக்கும்னு நானே நம்புறேன். நீங்களும் நம்புங்க. ஆ இதுக்கப்புறம் திருப்பி வீடியோ போட முடிஞ்சா அடிக்கடி போடுறேன். ஒரு 10 நாள், 15 நாள் ஆகுது ஒரு வீடியோ வர்றதுக்கு. 1008 வேலை இருக்கு. சும்மா தான் இருப்பேன். ஸோ அப்படிதான். சரி ஓகேவா? சரி பார்ப்போம். பாய்.